நேயர்களே, நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட வெற்றி கழகத்தின் முதன்மை செயலாளர் திரு வல்லம் பஷீர் அவர்கள் இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம் தோழர். வணக்கம். நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்ததுக்காக முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லிக்கு போயிருந்தாரு. நேற்று சிபிஐ அலுவலகத்துக்கு ஒரு விசிட்டும் பண்ணியிருந்தாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிபிஎம்முடைய மாநில செயலாளர் திமுக கூட்டணி தான் வெளியேறோம், சூழல் இடம் கொடுக்கவில்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. இதன் மூலமா டெல்லியிலிருந்து விஜய் அவர்கள் அழுத்தத்தை கொடுத்து ஒவ்வொரு கட்சியை அந்த திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற்றுக்கிறார் அப்படிங்கிற பார்வை கிடைக்கிறதாக பலரும் சொல்றாங்க. அதுதான் உண்மையாக இருக்குதா? என்ன நடக்குதுன்னு பாக்குறீங்க? இல்ல, டெல்லிக்கு விஜய் மேற்கொண்டிருக்கிற பயணமே அரசு பயணம் அல்ல, அது ஒரு அரசியல் பயணம். அரசு பெயரால் நடைபெறுகிற அரசியல் பயணம். ஃபர்ஸ்ட் விசிட் டெல்லி விசிட் இருக்கு இல்லையா, விஜயனுடைய விசிட். அதுல அவர் மோடியை போய் சந்திச்சார். மோடியை சந்தித்த போது அவர் என்ன பேசினார், அங்கே அவரிடத்துல பகிரப்பட்ட தகவல் என்ன, முதல் சந்திப்பு எப்படி இருந்தது, அதனுடைய நோக்கம் என்ன, இது ஏதாவது இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லப்பட்டதான்னு கேட்டா சொல்லப்படவே இல்லை. விஜய் தரப்பிலிருந்தும் சொல்லப்படல, பத்திரிகையாளர்கள் சந்திப்பு அந்த மாதிரியாகவும் அரசு ரீதியாகவும் அது சொல்லப்படல. அப்போ ஒரு மர்மமான சந்திப்பாகவே அந்த சந்திப்பு அமைந்தது. அப்போதே எதிர்பார்க்கப்பட்டது சோனியா காந்தி அம்மையாரை, அதே போல ராகுல் காந்தியை சந்திக்க போகிறாருன்னு. அன்னைக்கு அவர் சந்திக்கல, மோடியை மட்டும் சந்திச்சு விட்டு திரும்பி வந்தார். பாரதிய ஜனதா கட்சியினுடைய அமைச்சர் பெருமக்களை சந்திச்சாரு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நித்தி ஆயோக் கூட்டத்துல பங்கேற்பதற்காக போறார். முதல்ல நித்தி ஆயோக் கூட்டம் என்றால் என்னவென்ற புரிதலே இல்லாமல் தான் தாவேகாவினர் விஜயை அனுப்பி வச்சிருக்கிறாங்க, ஆதவ அர்ஜுனா போன்றவர்கள்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நித்தி ஆயோக் கூட்டம்னா இவங்க ஏதோ நிதியை பெற்றுக்கொண்டு வருகிற கூட்டம்னு நினைச்சுக்கிட்டாங்க. அது நிதி பெற்று வருகிற கூட்டம் அல்ல, அது திட்டங்களை தீட்டுகிற கூட்டம். முதல்ல இந்த நித்தி ஆயோக்கே ஒரு தேவையில்லாத வெட்டி வேலை. அதைதான் தொடர்ச்சியாக சொல்லிக்கொண்டே வரும் இது அமைக்கப்பட்ட காலத்தில் இருந்து. நீங்க பிளானிங் கமிஷன், பினான்ஸ் கமிஷன் இது எல்லாத்தையும் டம்மி ஆக்கிட்டு நித்தி ஆயோக்னு ஒரு அமைப்பை கொண்டு வந்து அதுக்குள்ள முதலமைச்சர்களை இன்க்ளூட் பண்ணி முதலமைச்சர்களோட ஆலோசனை நடத்துறேன் அப்படிங்கிறதே ஒரு சரியான அணுகுமுறை இல்லை அப்படின்றதுதான். ஏன்னா இதனால எந்த வியூகங்களையும் வகுக்க முடியாது, இதனால எந்த புது ப்ராஜெக்ட்ஸையும் மாநிலங்களுக்குள்ள ஸ்டார்ட் பண்ண முடியாது. இது ஒரு மாநிலம் நடத்துவதை இன்னொரு மாநிலம் ஒத்துக்காது. மேற்கே தாட்டெல்லாம் அணை கட்டுறாங்க, அதை தமிழ்நாடு ஒத்துக்குதா? டி கே சிவகுமார் அதுக்காக நடைபயணம்லாம் போனாரு, கட்டாதீங்கன்னு விஜய் சொல்லிட்டா டி கே சிவகுமார் ஒத்துக்குவாரா? இப்படி நிறைய பிரச்சனைகள், கான்ட்ரவர்சிஸ் முதலமைச்சர்களோடு உட்கார்ந்து பேசுகிற போது மாநிலங்கள் சார்ந்த பிரச்சனை வரும். இப்ப அதெல்லாம் செய்தி. அப்போ இந்த கூட்டத்துக்கு போகிற போது இங்கிருந்து யார் அதிகாரி போனா? என்னை பொறுத்த வரைக்கும் நான் ரெண்டே பேரை தான் பார்த்தேன். ஒன்னு சீஃப் செக்ரட்டரி போயிருக்காரு, இன்னொன்னு தமிழ்நாடு ஹவுஸினுடைய செக்ரட்டரி. ரெண்டு பேர் தான் இவரை வரவேற்றாங்க. இங்க நிதித்துறை செயலாளர் போகல, வேற எந்த அமைச்சர் பெருமக்களும் போகல, கூடுதல் நிர்வாக பொறுப்புல இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் யாரும் போகல. யாருமே போகாம இவர் மட்டும் போனார்னா அது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் சார்ந்த சந்திப்பாகத்தான் இருக்க போகிறது என்பதை நம்மால் யூகிக்க முடிகிறது. நேற்றைக்கு டி ராஜாவை சந்திச்சு பேசுறாரு. இன்னைக்கு காலையில தோழர் வீரபாண்டியன் நாங்க கூட்டணியில இல்லை அப்படின்றாரு. இதுல ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, ஊடகங்கள்ல தொடர்ச்சியாக பரப்புறாங்க திமுக ஏதோ காய் போலவும் தாவேக்கா கனி போலவும் அவர் ஓமைப்படுத்தி பேசியிருக்காரு. தோழர் சொன்னதை நான் அப்படி புரிஞ்சுக்கல. அவர் ஒரு நயத்தகு நாகரீகத்தோடு ஒரு கருத்தை வெளிப்படுத்துறாரு. அந்த நாகரீகத்தோடு அந்த கருத்தை நீங்க உள்வாங்கிக்கங்கன்னு பத்திரிகையாளர்கள் அவர் சொல்றாரு. ஆனா பத்திரிகையாளர்கள் என்ன பண்றாங்கன்னா திரும்ப திரும்ப என்ன காரணம், ஏன் நீங்க வெளிப்படையா சொல்ல முடியுமா, வெளிப்படையா சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. அவர் வெளிப்படையா சொல்ல முடிஞ்சா சொல்லியிருக்க மாட்டாரா? அவருக்கே தர்ம சங்கடம். இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம்ங்கிற அறிவிப்பை வெளியிடுவதில் தோழர் வீரபாண்டியனுக்கு தர்ம சங்கடம் இருப்பதாகத்தான் நான் புரிஞ்சுக்கிறேன். அததான் அவர் நாகரீகமா சொன்னாரு. நல்ல வார்த்தைகள் இருக்கிற போது ஏன் நீங்க ரொம்ப நோண்டி எழுதுறீங்க, அந்த வார்த்தைகளை ஏன் பயன்படுத்தணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க, எனவே கனி இருப்ப காய் கவர்ந்தற்று என்கிற அந்த நிலையில் போனார். என்னதான் அவர் சொல்லி இருந்தாலும், அவர் சமாளித்திருந்தாலும், இன்னைக்கு அவர் ஊடகங்கள் முன்னால் ஒரு தடுமாறிய தடுமாற்றம் இருக்குல்ல, அது உண்மையிலேயே ரசிக்கும்படியாக இல்லை. அதுவும் தோழர் வீரபாண்டியன் மாதிரியான ஆட்கள், நான் நெடுங்காலமாக இவர்களோடு பழகி வருகிறேன். பொதுவுடைமை இயக்க தோழர்கள் கட் அண்ட் ரைட்டா பேசக்கூடியவர்கள். தோழர் கனகராஜா இருக்கட்டும், தோழர் வீரபாண்டியனா இருக்கட்டும், அதே மாதிரி தோழர் லெனினா இருக்கட்டும், அண்ணன் முத்தரசனா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தங்களுடைய நிலைப்பாட்டை, பொதுவுடைமை இயக்கத்தினுடைய நிலைப்பாட்டை வெட்டு 1 துண்டு 2 என்கிற அந்த பாணியில் பேசக்கூடியவர்கள், ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யக்கூடியவர்கள். அண்ணன் முத்தரசன் கடந்த காலத்துல விஜய் குறித்து எப்படி பதிவு பண்ணாரு, ரொம்ப அழுத்தமான கருத்தை பதிவு பண்ணாரு இல்லையா? அப்படி பதிவு செய்யக்கூடியவர்களாகத்தான் பொதுவுடைமை இயக்க தோழர்கள் இருக்காங்க. ஒண்ணு வேணாம் சார், 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவுல ஒரு பார்ட் சார், அவங்கள போய் விஜய் பார்த்துட்டு வந்துட்டாரு. அகாமடேட் பண்றதுக்கு தயாரானாரா இல்லையா விஜய்? அவங்களையும் சேர்த்து தானே அமைச்சரவை போடுறதாக பட்டியல் தயாராச்சு. அதனாலதானே அந்த 9 அமைச்சர்களை போட்டுட்டு அப்படியே நிறுத்தி வச்சாங்க. ஏன் திடீர்னு அவர்களுக்கு அமைச்சர் பொறுப்பு கொடுக்கல, அந்தரங்கத்துல தொங்க விட்டாரு விஜய்? ஏன்? அதுக்கு காரணம் தோழர் சண்முகம் தான். தோழர் சண்முகம் தான் ரொம்ப அழுத்தமா சொன்னாரு,
நாங்க வந்து மறுபரிசீலனை செய்ய வேண்டிய கட்டாயம் வந்துரும்னு சொன்னார். அப்படி ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு செய்தியையும் அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்யக்கூடிய பொது உடைமை இயக்கம் இன்னைக்கு தோழர் வீரபாண்டியனுடைய முகத்தில் ஒரு பெரிய சங்கட்டமும் ஒரு வருத்தமும் ஒரு சோகமும் சூழ்ந்திருந்ததை தான் நான் வந்து பாக்குறேன். அவர் மகிழ்ச்சியோடு இந்த அறிவிப்பை வந்து வெளியிடல. நேற்றைக்கு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்தாரா விஜய்னு கேக்குறீங்க. கண்டிப்பாக கொடுத்திருப்பார், கண்டிப்பாக கொடுத்திருக்கிறார். அந்த அழுத்தத்தினுடைய வெளிப்பாடுதான் இன்றைக்கு கூட்டணியில் இருந்து வெளியேறுகிறோம் என்கிற அந்த அறிவிப்பு. இப்ப கூட தோழர் வீரபாண்டியனால பட்டவர்த்தனமாக என்ன காரணம்னு சொல்ல முடியல. விசிக அமைச்சரவையில பங்கேற்றாங்க சார். அவங்க போகும்போது தெளிவா சொல்லிட்டு போறாங்க, காங்கிரஸ் ஒரு ஓடுகாலி, காங்கிரஸை விட்டுருங்க, அது ஓடிடுச்சு, அதை பத்தி நம்ம பேச வேண்டிய அவசியம் இல்லை. முஸ்லீம் லீக் தெளிவா சொல்லிட்டு போறாங்க. இப்ப முரண்படுறாங்க முஸ்லீம் லீக்கும் விசிகாவும், அது வேறு. நான் அந்த சப்ஜெக்டுக்குள்ளேயே போகல. ஆனா போகிற போது ஒரு கிளாரிட்டி இருந்துச்சுல்ல, அவங்க கிட்ட அமைச்சரவையில் பங்கேற்க போறோம், அதன் பொருட்டு நாங்க கூட்டணியில இருந்து வெளியேறோம். இப்ப வைகோ மகனும் ஒரு வாரமா உருட்டிக்கிட்டே இருக்காங்க. எங்களை வந்து வஞ்சிச்சுட்டாங்க, எங்களை வந்து நெருக்கடிக்கு ஆளாக்கிட்டாங்க, எங்களை உதயசூரியன் சின்னத்துல நிக்க சொல்லி எங்களுக்கு நெருக்கடி கொடுத்தாங்க, எங்களால கட்சி நடத்த முடியல, எங்களுக்கு அழுத்தம் இருந்துச்சு, அதெல்லாம் சொல்றாங்களே. இதெல்லாம் என்னன்னா பிளாட்ஃபார்ம் ரெடி பண்றது. நான் வந்து போக போறேன், அதற்கு நியாயங்களை கற்பிக்கிறேன். அந்த நியாயத்தை கூட இந்த கம்யூனிஸ்டுகளை கற்பிக்க முடியல. ஏன்னா கம்யூனிஸ்டுகள் அறம் சார்ந்து பேசக்கூடியவர்கள், உண்மையை பேசக்கூடியவர்கள். வைகோ மாதிரி, வைகோ பையன் மாதிரி பொய் பேச முடியாது அவங்களால. அதனால இந்த விஷயத்துல அவங்களால் திமுக நடத்தியது தவறு அப்படின்றதையே சொல்ல முடியாத நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. ஒண்ணு வேணாம் சார், இந்திய கம்யூனிஸ்ட் எந்த மாநிலத்துல சார் இருக்கு? ஒரு காலத்துல 30 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வச்சிருந்த கட்சி சார் அது. இன்னைக்கு என்ன நிலைமை தமிழ்நாட்டுல? 2 இடங்களும் திமுகவினுடைய ஒட்டுமொத்த பலத்தை பயன்படுத்தி பெறப்பட்ட. நான் வந்து கம்யூனிஸ்டுகளை குறைச்சு மதிப்பிடல. இன்றைக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் தமிழ்நாட்டில் புரட்சிகளுக்கு வித்திடக்கூடிய கட்டமைப்பு கொண்டிருக்கிற இயக்கம் தான். ஆனா தேர்தல் அரசியல் என்று வருகிற போது அவர்களால் பெரிய வெற்றியை பெற முடியாது. 2014 தனித்து போட்டிட்டாங்க சார் கம்யூனிஸ்ட் தனித்து போட்டியிடுகிற போது நாடாளுமன்ற இடங்களில் அவர்கள் வாங்கிய ஓட்டுகள் எத்தனை? காங்கிரஸ் தனித்து போட்டி, திமுக விசிக முஸ்லீம் லீக்கோடு போட்டி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு பக்கம், மதிமுக தேமுதிக பாமக எல்லாம் சேர்ந்து போட்டி. அப்ப கம்யூனிஸ்டுகள் பெற்ற வாக்குகள் எத்தனை? நீங்க கணக்கெடுங்க. 2016 கம்யூனிஸ்ட், விசிக, மதிமுக, தமாக, தேமுதிக எல்லாம் சேர்ந்து ஒரு மக்கள் நல கூட்டணி. அப்ப இவங்க வாங்கிய வாக்குகள் எவ்வளவு? கேண்டிடேட் போட முடியாம தடுமாறிட்டாங்க சார். 234 தொகுதியை பிரிச்சுக்கணும்ன்றப்ப வைகோ ஆள் இல்லாம தடுமாறுறாரு. அண்ணன் திரும்ப என்னங்க எப்படிங்க போட முடியும் கேண்டிடேட்ன்றாரு. டி நகர்ல தான் உட்கார்ந்து பேசுறாங்க, வைகோவுடைய நண்பர் வீட்டுல உட்கார்ந்து. 2 கம்யூனிஸ்டும் கைகால் உதறிடுச்சு. தோழர் ஜிஆருக்கும் சரி, அண்ணன் முத்தரசனுக்கும் சரி. எப்படிங்க கேண்டிடேட் எங்கங்க போய் தேடுறது அப்படிங்கிற நிலைமை வந்துருச்சு. இதுதான் கம்யூனிஸ்டுகளினுடைய உண்மையான நிலை. நான் வந்து குறைத்து மதிப்பிடல சார். அந்த கட்சி இப்ப இருக்கக்கூடிய சூழல்ல வளருவதுங்கிறது கடினம். அந்த கட்சிக்கு புதிய வரவுகள் இல்லை. இப்ப கட்சிகளினுடைய நிலைப்பாடுகள் என்பதும் அரசியல் நிலைப்பாடு என்பதும் நாளுக்கு நாள் மாறிக்கிட்டே இருக்கு. அதெல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்போ உங்களுடைய பலம் என்ன? உங்களை திமுக எப்படி நடத்துச்சு? திமுக எப்படி உங்களை வச்சிருந்துச்சு? அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா? அப்போ அந்த அளவுக்கு திமுக உங்களை வைத்திருந்தது என்று சொன்னால், அந்த திமுகவை விட்டு நீங்கள் இன்றைக்கு வெளியேறுகிற போது என்ன காரணத்தை சொல்லிவிட்டு வெளியேறுகிறீர்கள்? நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். மொத்தத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு பின்னடைவை இந்த விவகாரத்தில் சந்தித்து விட்டது என்றேதான் நான் பொருள் கொள்கிறேன். இப்போ நீங்கள் சொல்வது போல விஜயுடைய அழுத்தத்தின் பேரால் தான் எல்லா கூட்டணி கட்சியும் வெளியேறுகிறார்கள் அப்படின்னும் போது, அங்க விஜய் அவர்கள் வந்து அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு மாதிரியான ஒரு பொருள் வரலையா? அப்போ அது உண்மையாக இருக்குதா? அதை எப்படி பார்க்கலாம்? விஜய் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எடுக்கத்தான் செய்வாரு. ஏன்னா லீடிங் அலையன்ஸ் பார்ட்னர் அவர் தானே. இப்போ இந்த அலையன்ஸ் பார்ட்னர் வந்து 6 பேர் சேர்றாங்கன்னு வச்சுக்கோங்க சார். அதுல மேஜர் பார்ட்னர் யாரு சார்? அப்ப அவர் வந்து ஒரு அப்பர் ஹேண்ட் எடுப்பார். ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த அப்பர் ஹேண்ட் அவர் எடுக்கிற முடிவு சரியானதா இல்லையாங்கிற இடத்துல அனலைஸ் பண்ண வேண்டிய இடத்துல யார் இருக்கா? விசிகா இருக்கு, யூனியன் முஸ்லீம் லீக் இருக்கு, அதே மாதிரி இப்ப 2 பொது உடைமை இயக்கங்களும் இருக்கு. அவர் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது சரியா தப்பா அப்படின்னு பார்த்தா எல்லா பெரிய கட்சிகளும் எடுக்குது. நம்ம நியூட்ரலா தான் பேசி ஆகணும் இந்த விஷயத்துல. ஏன் திமுக அப்பர் ஹேண்ட் எடுக்காதா? கண்டிப்பா எடுக்கும். அதிமுக அப்பர் ஹேண்ட் எடுக்காதா? கண்டிப்பா எடுக்கும். சார் ஒண்ணு வேணாம் சார், நீங்க வந்து 2016 தேமுதிக என்ன பெரிய போர்ஸ்? எதிர்கட்சி, அவ்வளவுதான். உடல்நலம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் விஜயகாந்த். அவரை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொன்னாதான், இந்தந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சாதான் அன்னைக்கு கூட்டணி அமைக்க முடியும்ன்ற ஒரு சூழல் இருக்கும்போது அவங்க அப்பர் ஹேண்ட் எடுக்க தானே செஞ்சாங்க. 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்னு சொன்னாலும் தமிழ்நாட்டுல மேஜர் பார்ட்னர் யாருன்னு பார்த்தானே அதிமுக, திமுக எப்போதுமே செயல்பட்டு இருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணியில திமுகவும் இருந்திருக்கு, அதிமுகவும் இருந்திருக்கு. ஆனா அறிவிப்புகளையும் வேட்பாளர் தேர்வையும் தொகுதி பங்கீட்டையும் யாரு முடிப்பா? திமுக, அதிமுக தானே முடிக்கும். 2014 என்ன தெரியுமா நடந்துச்சு? ராஜ்நாத் சிங் வந்து அறிவிச்சார். இங்க வைகோ வெளியிடல,
தேமுதிக வெளியிடல, பாமக வெளியிடல, பாரதிய ஜனதா கட்சியிலேயே பொன் ராதாகிருஷ்ணன் வெளியிடல. ராஜ்நாத் சிங் அகில இந்திய தலைவர் அன்னைக்கு அவர் இங்க அறிவிக்கிறாரு. அவர் அப்பர் ஹேண்ட் எடுக்கிறாருல, அவர் தானே இந்த தொகுதி இவங்களுக்கு கொடுக்கணும், இவங்களுக்கு இதை தான் கொடுக்கணும்னு சொல்லி முடிவு எடுக்கிறாரு. அப்ப எல்லா பெரிய கட்சியும் மேஜர் பார்ட்னர் யாரோ அலையன்ஸ்குள்ள மேஜர் பார்ட்னர் யாரோ அவங்க அப்பர் ஹேண்ட் எடுக்கிறது ஒரு இயல்பான நடவடிக்கை தான். அதை நம்ம குறை சொல்ல முடியாது. இப்ப விஜய் எடுக்கிறாரு. ஆனா விஜய் எடுக்கிற அப்பர் ஹேண்ட் சரியானதா? உங்க கட்சிக்கு அது நலன் பயக்குமா? உங்க கட்சியினுடைய திசைவெளி போக்குக்கு அது உகந்ததா? பார்க்க வேண்டிய பொறுப்பு யாருக்கிட்ட இருக்கு? 2 பொது உடைமை இயக்கங்கள் கிட்ட இருக்குதானே. அதை 2 பொது உடைமை இயக்கங்களும் பாக்குதான்றதுதான். நீங்க என்ன பண்ணிருக்கணும்? வெளியில இருந்து ஆதரவுன்னு சொன்னீங்க. இப்ப அமைச்சரவையில பங்கேற்க போறீங்களா? எனக்கு தெரியும் அவர்கள் அமைச்சரவையில் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் குறைவு, பங்கேற்க மாட்டாங்க. அமைச்சரவையில் பங்கேற்காத போது திமுக கூட்டணியில இருந்து வெளியில வர்றதுனால உங்களுக்கு என்ன நன்மை நிகழ்ந்துற போதுன்னு கேட்கிறேன். இப்ப நாளைக்கு ஒரு தேர்தல் வருதா? நாளைக்கு ஒரு தேர்தல் வரப்போதா? என்ன தேர்தலை நீங்க சந்திக்க போறீங்க? இல்ல இப்ப இந்த 5 இடங்கள் காலியாயிருக்கு. திருச்சி கிழக்கோடு சேர்த்து அம்பாசமுத்திரம், மதுராந்தகம்லாம் சேர்த்து காலியாயிருக்கு. அங்க இடைத்தேர்தல் வருகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டும் இந்திய கம்யூனிஸ்டும் போட்டியிட போதா? நான் இதுல மார்க்சிஸ்டையும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மார்க்சிஸ்ட் பொது மாநில செயலாளர் தான் சொல்லிட்டாரு, கூட்டணின்ற ஒண்ணே இல்லைங்கிறாரு. திமுக கூட்டணின்ற ஒண்ணு இல்ல அப்படிங்கிறாரு. அப்போ நான் 2ஐயும் சேர்த்தே பேசுறேன் இந்த விஷயத்துல. அப்ப 5ல நீங்க 2 தொகுதியை வாங்கி போட்டியிட போறீங்களா? எதுக்கு இந்த அவசரம்? அப்பர் ஹேண்ட் விஜய் எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அது சரியா தப்பா, அது கரெக்டா இருக்குமா இருக்காதா, அதெல்லாம் அனலைஸ் பண்ண வேண்டியது நீங்க தானே. ஏன் நீங்க அனலைஸ் பண்ணாம விட்டீங்க? நீங்க ஏன் இந்த அவசர முடிவு எடுத்துறீங்க? அப்ப இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணிகள் என்ன? ஒருவேளை இடைத்தேர்தல்ல நீங்க விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்சுட்டா உங்களுக்கு என்ன நன்மை விளைஞ்சிட போகுது? எதுவுமே இல்ல. ஆனா ஒரு கிரெடிபிலிட்டி இப்ப போச்சு இல்ல. இப்ப இந்த அலைக்குள்ள விஜய் அலை வீசுது. அதுல எல்லாரும் ஒரு கமர்ஷியலான முடிவு எடுக்கிறாங்க. எல்லாரும் அதிகாரத்தோடு ஒட்டி கொண்டிருக்கணும்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அந்த கமர்ஷியல் முடிவுக்குள்ள கம்யூனிஸ்ட் வந்துருச்சுங்கிற ஒரு செட்பேக்கு இன்னைக்கு நீங்க கொண்டு வந்து நிறுத்தி இருக்கீங்கன்னா இது வருத்தத்துக்குரிய செய்தி என்றே தான் நான் புரிந்து கொள்கிறேன். இந்த வாரத்திலே பாத்தீங்கன்னா இந்தியா கூட்டணி கூட்டத்துல திமுகவை தவிர்த்து மற்ற எல்லா கட்சிகளும் பங்கேற்கிறாங்க. அதே சமயம் இப்போ திமுக விட்டு எல்லா கூட்டணி கட்சிகளும் வெளியேறாங்கன்னு திமுக தனித்து விடப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்த பலரும் சுட்டி காட்டுறாங்க. அதுவும் இந்த தேர்தல் ரிசல்ட் கடந்த 8 வருடங்களாக எல்லா கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து போட்டியிட்டு ஜெயித்தாங்க. அந்த ஒரே ஒரு தோல்வியினால் மட்டும் எல்லாமே சதுரை போச்சு. இதனால் திமுக தனியாக நிற்கிறது அப்படிங்கிற விஷயம் பார்க்கப்படுது இல்ல, அது எப்படி புரிஞ்சுக்கலாம்? திமுக தனித்து விடப்படுவதால் திமுகவுக்கு என்ன நட்டம்னு தான் நீங்க பாக்கணும். திமுக பயந்துருச்சா? இல்லையே. இன்னைக்கு கூட அமைப்பு செயலாளரான ஆர்.எஸ். பாரதி ரொம்ப தெளிவான ஒரு அறிக்கையை கொடுக்கிறார். எங்களுக்கு எந்த விதமான வருத்தமோ சங்கடமோ இல்ல, எங்களோடு இதுவரை பயணித்த பொதுவுடைமை இயக்கத்துக்கு நன்றி, நாங்க எங்க வழியில இயங்குவோம்ன்றார். சார் இங்க பெரிய கட்சி திமுக தான் சார் அமைப்பு ரீதியா. இப்போதும் நான் சொல்றேன், தாவேகா வெற்றி பெற்றிருந்தாலுமே கூட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பெரிய பார்ட்டி, அதிக தொண்டர்களை கொண்டிருக்கிற கட்சி, பலமான கட்சி தமிழ்நாட்டுல எதுன்னு கேட்டா திமுக தான். இன்னும் வலிமையா நான் சொல்றேன், சவுத் இந்தியால லார்ஜஸ்ட் பார்ட்டி யாருன்னா திமுக தான் சார். திமுகவுக்கு என்ன சார் கவலை? அதிமுக ஒரு காலத்துல, அதாவது ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்போது திமுகவோட அதிமுக தொண்டர்கள் பலத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல பெரிய கட்சி. ஆனா அது இன்னைக்கு என்னவாகி போயிருக்கு? ஒட்டு மொத்தமா காலியாகி போய் சிதலம் அடைச்சு சின்னாபின்னமாயி சவப்பட்டிக்குள்ள வச்சாச்சு அதிமுகவை. காங்கிரஸையும் அதிமுகவையும் சவப்பட்டிக்குள்ள வச்சாச்சுங்கிற அளவுக்கு போயிடுச்சு அதிமுக. ஆனா திமுக இன்னமும் உயிர் போடுதான் சார் இருக்கு. திமுகவில இருந்து எந்த விதமான பெரிய டேமேஜும் இது வரைக்கும் ஏற்படலை, இனிமேலும் ஏற்படாது. அப்போ திமுக தனித்து விடப்பட்டதால் திமுகவுக்கு என்ன நட்டம்னு தானே நீங்க பாக்கணும். தனித்து விடப்பட்டிருக்கா? ஆமாங்க விடப்பட்டிருக்கீங்க. என்னங்க நட்டம் திமுகவுக்கு? சரி, அகில இந்திய அரசியல்ல இவர்கள் எல்லாம் சேர்ந்து என்னத்தை சாதிச்சிருவாங்க? அகில இந்திய அரசியல்ல இவங்க எல்லாம் என்ன கோல வச்சிருவாங்க? அங்க வலிமையா இருந்தது மம்தா பானர்ஜி, அகிலேஷ் யாதவ், தேஜஸ்வி ஏற்கனவே காங்கிரஸ் கூட இருந்தே கருவறுத்துருச்சு. அகிலேஷ் யாதவ் இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அகிலேஷ் யாதவே தமிழ்நாட்டை பார்த்து இப்ப பயந்துகிட்டு இருக்காரு. திமுகவுக்கே இப்படி பண்ணிட்டாங்க படுவாவி பசங்க, நம்மள என்ன பண்ண போறாங்கன்னு தெரியலையேன்ற அச்ச உணர்வுல இருக்காரு. மம்தா பானர்ஜிட்ட கட்சி இருக்கா இல்லையான்னு தெரியல. வலிமையாக இருந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு என்ன நிலைக்கு ஆளாகி இருக்கிறாருங்கிறத பாக்குறோம். மீதி எல்லாம் குரூப்ல டூப்பு. வைகோ போயிருக்காரு, ஒரே ஒரு எம்பி. தமிழ்நாட்டுல தனியா நின்னா வார்டு கவுன்சிலர் ஜெயிப்பாரா? அண்ணன் திருமா போயிருக்காரு. அண்ணன் திருமா தமிழ்நாட்டுல எத்தனை எம்எல்ஏ சீட்டு தனித்து நின்று ஜெயிப்பாரு? எத்தனை எம்பி சீட்டு தனித்து நின்று ஜெயிப்பாரு? இல்லையா? அப்போ இந்த மாதிரியான கணக்குகள் தானே. ஹேமந்த் சோரன் வர்றாரு. ஹேமந்த் சோரனுடைய இது என்ன செட்டப் என்ன? இப்போ ஹேமந்த் சோரன் காங்கிரஸை முழுமையாக ஏற்றுக்கொள்வாரா? அப்போ இது எல்லாவற்றையும் ஒருமுகப்படுத்தி அன்றைக்கு ஒரு முகமாக இருந்தது, முகவரியாக இருந்தது திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான். இன்னைக்கு அவங்க இல்லைன்னா உங்களுக்கு தான் நட்டமே தவிர அவர்களுக்கு எந்த நட்டமும் இல்லை.
திரும்ப திரும்ப தனித்து விடப்பட்டுருச்சுன்னு சொல்வதன் மூலமாக திமுகவுக்கு என்ன பெரிய டேமேஜ், கொலாட்டரல் டேமேஜ் வந்துச்சா? இந்த தொகுதி முழுக்க போய் குறை நிறைகளை கேட்டாங்க. எல்லா இடங்கள்லயும் கூட்டணி கட்சிகள் செய்த துரோகத்தை பட்டியல் போட்டிருக்கிறாங்க நிர்வாகிகள். அப்கோர்ஸ் திமுகக்குள்ள இருக்கிற பிரச்சனையும் பேசியிருக்கிறாங்க, அது வேறு. ஆனா இப்ப தொகுதிக்குள்ள கூட்டணி கட்சிகள் என்னென்ன மாதிரியான உள்ளடி வேலைகளை செஞ்சாங்க? சங்கரங்கோயிலுக்குள்ள மதிமுக போய் அதிமுகவுக்கு வேலை செஞ்சு சார், காங்கிரஸுக்கு வேலை செய்யாம. அதே மாதிரி நீங்க தஞ்சாவூர் தொகுதியில மதிமுக வேலையை செய்யல, விடுதலை சிறுத்தைகள் வேலையை செய்யல. கம்யூனிஸ்டுகள் அங்கொன்றும் இங்கொன்றுமா வந்தாங்க. காங்கிரஸ்ல மாவட்ட தலைவர் மட்டும் வந்தார். நான் நேரடியா பார்த்த சாட்சிகளை சொல்றேன் களத்துல. கொளத்தூர்ல முதலமைச்சர் போட்டியிடுறாரு சார், காங்கிரஸ் ஓட்டு கேட்டு வரல சார், மதிமுக ஓட்டு கேட்டு வரல சார், கம்யூனிஸ்ட் ஓட்டு கேட்டு வரல சார், முஸ்லீம் லீக் ஓட்டு கேட்டு வரல சார், மாமாக்கா மட்டும்தான் சார் ஓட்டு கேட்டு வந்ததை நான் பார்த்தேன். அப்போ நீங்க எல்லாம் என்னவாக இருந்தீங்கிறதெல்லாம் இப்ப ரிப்போர்ட்டா வந்திருக்கு. ஏற்கனவே திமுக தனித்து தான் தேர்தலை சந்திச்சதாகவே தான் நான் நினைக்கிறேன். கடந்த தேர்தல் நடந்து முடிஞ்ச தேர்தல் இருக்குல்ல, சட்டப்பேரவை தேர்தல், அது திமுக தனித்து சந்திச்சதாகத்தான் பொருள். கம்யூனிஸ்ட் ஒத்துழைப்பு கொடுக்கல, மதிமுக ஒத்துழைப்பு கொடுக்கல. அண்ணன் திரும்ப கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்டே கொடுக்குறாரு. நான் எங்க ஆளுங்க சரியா தேர்தல்ல வேலை செய்யலன்னு சொல்றாரு. முஸ்லீம் லீக்கு என்ன பெரிய ஓட் பேங்க் இருக்கு, என்ன பெரிய வேலையை அது செஞ்சிருச்சு? முஸ்லீம் லீக்கை ஜெயிக்க வச்சது திமுக தான். அண்ணன் எஸ். சிவசங்கர் அரியலூர் மாவட்ட செயலாளர், குன்னத்துல வேட்பாளர், அவரை கடைசி நாள் பாபநாசத்துக்கு போய் பிரச்சாரம் பண்ண வைக்கிறாங்க திமுக. எதுக்கு? இன்றைக்கு அமைச்சராக இருக்கிற அண்ணன் ஷாஜகான் ஜெயிக்கணுங்கிறதுக்காக. அப்ப இவ்வளவையும் செஞ்சிச்சு திமுக. அன்றைக்கே திமுக தனித்துத்தான் விடப்பட்டிருந்துச்சு. திமுக என்ன குறைஞ்சு போச்சுன்னு நான் கேட்கிறேன். அதனால திமுக தனித்து விடப்படுவதால் திமுகவுக்கு எந்த இழப்போ நட்டமோ கிஞ்சித்தும் கிடையாது. திமுக தனித்து விடப்பட்டால் தான் பலம் பெறும். அது தன்னை மீட்டுருவாக்கம் செய்து கொண்டு களத்துல வலிமையாக நிற்கும். 2016 ஜெயலலிதா அம்மா இரட்டை இலை சின்னத்தை 234 தொகுதியில நிறுத்தினாங்க. தனியரசு, ஷேக் தாவூது, கருணாசு, தமீமுன் அன்சாரி, இப்படிப்பட்ட கூட்டணி கட்சிகளும் இரட்டை இலை சின்னத்திலேயே நின்றுச்சு. 234 தொகுதி இரட்டலை சார். கூட்டணி கட்சிகளே கிடையாது சார், எல்லாமே இன்டர்னல் அலைன்ஸ் தான், எக்ஸ்டர்னல் அலைன்ஸே கிடையாது. அது மாதிரி ஒரு தேர்தலை திமுக சந்திக்கிட்ட என்ன கெட்டு போச்சு? திமுகவுக்கு சந்திக்கட்டுமே சார். திமுக பலமா தானே சார் இருக்கு, இன்னும் பலப்படுத்தி திமுக நிக்கட்டும் சார். சின்ன கூட்டணி கட்சிகளை சேர்த்துக் கொண்டு உதயசூரியன் சின்னத்திலேயே நிற்க வைத்து ஒட்டுமொத்தமாக 234 தொகுதி அல்லது 40 தொகுதி புதுச்சேரி உட்பட உதயசூரியன் சின்னத்துல நின்று பார்த்துருவோமே என்னதான் நடக்குதுன்னு. அப்ப திமுக பலகீனம் அடைஞ்சிச்சுன்னா அதன் பிறகு கூட்டணி கட்சிகள் பேசட்டும். இப்போ ஒரு டெஸ்ட் எடுத்து பார்ப்போம், அதுக்கு திமுக தன்னை தயார்படுது. எனவே திமுக தனிமைப்படுத்தப்பட்டதாக சொல்கிற செய்தியில் உண்மை இல்லை. அது தனிமைப்படுத்த முடியாது. அது தமிழ்நாட்டு மக்களின் ஏகோபித்த ஆதரவை பெற்றிருக்கிற கட்சி. அந்த சூழல்ல புரிஞ்சுக்க முடியும். இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சிகள் வெளியேறுவது திமுக மேல என்ன பர்செப்ஷனை மக்கள் மத்தியில ஏற்படுத்தும் அப்படிங்கிற கேள்வி வைக்கிறாங்கல்ல, அது எப்படி பாக்குறாங்க? திமுக தவறு பண்ணலையே சார், மக்கள் இப்ப அப்படித்தானே சொல்றாங்க. திமுக என்ன தவறு பண்ணுச்சு? தாயுள்ளத்தோடு கூட்டணி கட்சிகளை நடத்துச்சு. என்ன குறை கண்டீங்க திமுக கிட்ட? நீங்க தொடர்ச்சியா திமுக வெற்றி பெறுகிற போது திமுகவோடு ஒட்டி கொண்டிருக்கிற கூட்டணிகள் ஒரே ஒரு தோல்வியை சந்திச்சு சார் திமுக. நான் தொடர்ச்சியாக சொல்கிற ஒரு செய்தி தான், பல நேர்காணல்கள்னு சொல்லிட்டேன். ஆர்கே நகர் இடைத்தேர்தலின் போது கட்டமைக்கப்பட்ட கூட்டணி இந்த கூட்டணி அன்று முதல் இன்று வரை தொடர் வெற்றியை மட்டுமே பெற்றிருக்கு. அப்கோர்ஸ் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் அது வெற்றி பெறல, ஆனா அந்த கூட்டணி அன்றைக்குத்தான் முடிவானது. திமுக தலைவராக எப்போது அண்ணன் மு க ஸ்டாலின் பொறுப்பேற்றுக் கொண்டாரோ அன்று முதல் இன்று வரை தொடர் வெற்றிகளை மட்டுமே திமுகவுக்கும் திமுக கூட்டணிக்கும் தந்திருக்காரு சார். அப்பெல்லாம் நீங்களும் சேர்ந்துதானே பயனை அனுபவிச்சீங்க, அப்பெல்லாம் நீங்களும் சேர்ந்துதானே அதன் பலனை அறுவடை செய்தீங்க. ஒரே ஒரு தோல்வி தானே. 2024 தோக்கல, 2021 தோக்கல, ஊரக உள்ளாட்சியில தோக்கல, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தோக்கல, இடைத்தேர்தல்கள் நடந்துச்சு தோற்கல. விடுபட்ட மாவட்டங்கள் புதிதாக அறிவிக்கப்பட்ட திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு, தென்காசி மாவட்டங்களுக்கு தேர்தல் நடந்துச்சு, அதுல தோற்கல. எல்லாவற்றிலும் வெற்றியை பெற்று தந்தார் சார். ஒரே ஒரு தேர்தலில் தோல்வியை தழுவியிருக்கார் சார். அதுவும் நீங்க முழுமையாக பங்காற்றாத தேர்தலாக இருக்கு சார். அந்த தேர்தல் விட்டுட்டு ஓடுறீங்க. இப்ப மக்கள் என்ன நினைப்பாங்க? உங்களை தான் தப்பா நினைப்பாங்க, திமுகவை தப்பா. இப்ப எல்லாரும் என்ன தெரியுமா சொல்றான்? திமுக ஏன் தன்னுடைய நண்பனுடைய உண்மை முகம் தெரியாம அது நின்றுச்சுன்னு கேட்கறான். ஏன் கம்யூனிஸ்டுகள், மதிமுக, விசிக இவங்களுடைய உண்மை முகம் தெரியாம திமுக இருந்துச்சு? இவ்வளவு பெரிய துரோக கூட்டத்தை அல்லவா சேர்த்து கொண்டிருக்கு. நீங்க 3 நாளா சமூக வலைதளத்துல பாருங்க, நான் பெருமையாக சொல்லல, ஒரு செய்தி பிரதானமாக பேசப்படுது. எங்களை ஏன் திமுகவுக்குள்ள சேர்க்கலன்னு கேட்கறான் எல்லாரும். திராவிட வெற்றி கழகத்தை ஏங்க முழுமையா சேர்க்கல? மல்லை சத்யாவி, வல்லம் பஷீர் ஏங்க சேர்க்கல? வைகோ வருத்தப்படுவாரு நீங்க இருந்தீங்க, அவங்க உறுதியா உங்களோட நிக்கிறாங்க, வைகோ நிக்கிறாரான்னு கேட்கறாங்க இன்னைக்கு சமூக வலைதளத்துல. இதுதான் இன்னைக்கு செய்தி. அப்போ
நாட்டு மக்கள் திமுகவை நோக்கித்தான் கேள்வி எழுப்புறாங்க. எதுக்காக கேள்வி எழுப்புறாங்க? உன்னுடைய நண்பனை சரியாக தேர்வு செய்யாமல் போயிருக்கியே, ஒரு தோல்வியிலேயே உன்னை விட்டுட்டு ஓடுறானே அப்படின்னு தான் பேசுறாங்களே தவிர எந்த இடத்துல திமுக தவறு செய்ததாக யாரும் பேசல. திமுக தவறு செய்யல சார். என்ன தவறு செஞ்சுச்சு திமுக? கூட்டணி விவகாரத்துல உங்களுக்கெல்லாம் தாராளமாக நடந்து கொண்டது. புதிய கட்சிகள் வந்து சேர்ந்ததுக்கு இப்ப திமுக என்ன சார் 110 இடங்கள்ல போட்டியிட்டு பிரிச்சு உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துடணுமா? உங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்துடணுமா? திமுக மைனாரிட்டியா போயிடணுமா? 80 இடங்கள் 90 இடங்கள் தான் திமுக ஜெயிக்கணும். நீங்க ஜெயிச்சு போயிடணுமா? நீங்க ஜெயிச்சா திமுகவோட நின்றுப்பீங்களா? இந்த உதயசூரியன் சின்னத்துல நின்னவெல்லாம் ஓடுறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான் சார். அவ்வளவு பெரிய துரோக கூட்டமாக நீங்க இருக்கீங்க. இதுவே நீங்க தனி சின்னத்துல 10 சீட்லாம் திமுக ஆதரவோட ஜெயிச்சிருந்தீங்கன்னா என்ன செஞ்சிருப்பீங்க நீங்க? அப்ப நினைச்சே பார்க்க முடியல தமிழ்நாட்டுடைய நிலைமைய. நீங்க ஒரு மந்திரி சபை அமைச்சிருப்பீங்க இப்ப தனியா. அதுக்கு தானே ஆசைப்படுறீங்க. அத சொன்னதுக்கு தானே பத்திரிகையாளர் அண்ணன் ஐயநாதன் மாதிரியான ஆட்களை விழுந்து கடிச்சு கொதறீங்க. அத சொல்லிட்டாருன்னு தானே இவ்வளவு அங்கலாய்க்கிறீங்க, மிரட்டுறீங்க போன் போட்டு. அப்போ நீங்க யாருன்னு தான் நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள். கூட்டணி பலகீனப்பட்டதால் திமுக தான் காரணம். திமுக மீது யாரும் எந்த விதமான குறையையும் சொல்ல முடியாது. சொல்கிற இடத்தில் திமுக இல்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஓகே சார், பல்வேறு முக்கியமான விஷயங்களுக்கு வந்தீங்க. உங்களுடைய நேரத்துக்கும் கருத்திற்கும் மிக்க நன்றி. நன்றி.